ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஆண்டவன் மேல வைத்திருக்கக்கூடிய உண்மையான பக்தி, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், தன்னம்பிக்கை, இது எல்லாம் ஒரு பெண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தருகிறது. இதுக்கு நிறைய உதாரணங்களை நாம சொல்ல முடியும். நாடு நகரங்களை எல்லாம் இழந்து நின்ற சத்தியவானைத்தான் திருமணம் செஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பிடிவாதமாக இருந்தா. நாரத முனிவர் வர்றாரு, அம்மா நீ உன்னுடைய பிடிவாதத்துல உறுதியா நீ இருக்கிற, ஆனா சத்தியவானுக்கு அற்ப ஆயுளம்மா அப்படின்னு நாரதர் சொல்றாரு. அத பொருட்படுத்தவே இல்லை. கொஞ்ச நாள்ல சத்தியவானுடைய பெற்றோர்களுக்கு கண்கள் தெரியாம போயிடுது. சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் நடக்குது. ஒரு மன்னனான சத்தியவான் சாவித்திரியோட நாள்தோறும் பிழைப்புக்காக விறகு வெட்டி குடும்பம் நடத்துற அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் விறகு வெட்டிட்டு இருந்த சத்தியவான் திடீர்னு மயங்கி கீழே விழுறான். உடனே அந்த இடத்திலேயே அவனோட உயிரும் பிரிஞ்சிடுது. மனம் தளராத சாவித்திரி என்ன செஞ்சா தெரியுமா? அந்த காட்டுல விளைஞ்ச காராமணிய சேகரிச்சு அதை உரிச்சு கல்லால அரைச்சி வேடுவர்கள்ட்ட வெல்லம் வாங்கி வைக்கோல் போட்டு காய்ச்சி பிசைஞ்சி அதை அடையாக்கினான். இடையர் சிறுவர்கள் வெண்ணெய் தர மனமுருகி இறைவனுக்கு படைக்கிறான். உருக்காத வெண்ணையும் ஓரடையும் நான் படைத்தேன், ஒரு காலம் என் கணவனை விட்டு பிரியாது இருக்க வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றான். உடனே யம தர்மராஜா சாவித்திரியோட கண்களுக்கு தெரிகிறாரு. யமதர்மனோட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுறான். சத்தியவானுடைய உயிரையும் மீட்கிறா. சத்தியவான் உயிர் பிழைக்கிறான். சாவித்திரி காராமணியாலே அடைதட்டி இறைவனுக்கு படைச்சதால அதுக்கு காரடையான் நோன்பு அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. ஒவ்வொரு பெண்ணும் தான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாள்ல இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. நன்றி நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.